வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய புரிதல்கள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி மாற்றம் மாறுதோ இல்லையோ சரி, தேர்தல்களுக்கான அந்த நடத்தை விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீக்கப்பட போகிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் நமக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பாக 50, 60, 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான அறிவிப்புகள் அப்படின்றது இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக நிறைய பேருக்கு கை கால் வலி, இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்களுக்கு வலிகள் அப்படின்றது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறப்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம திரும்ப திரும்ப இந்த 50, 60, 70 இந்த ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுக்கறது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் பார்த்திங்கன்னா வந்துருத்து நிஜமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகளை அரசாங்கங்கள் வெளியிடுகின்ற ஒரு சூழ்நிலையில தான் மைனாரிட்டி மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு பென்ஷன் காசு கொடுக்கப்படுமா? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பென்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எல்லாருக்குமே. ஸோ அந்த பென்ஷன் காசு கொடுக்கப்படுமான்றது எல்லாருக்குமே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்த்திங்கன்னா இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எதனா சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எல்லாருமே கேட்கக்கூடியது, எனக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தை என் பசங்க ஏமாற்றி என்னை அபகரிச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு பய உணர்வுகள் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவங்களுக்கு எதனா பாசிபிள்ஸ் இருக்கா, பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 50, 60, 70 ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக நிறைய அறிவிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டூ நாட் பேனிக். ஓகேங்களா? பேனிக் கிடையாது, வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 50, 60, 70 ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.